வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஒவ்வொரு ஆண்டுமே பல்வேறு பண்டிகைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு இடம் ரொம்பவும் புகழ்பெற்றது. அப்படி வைகுண்ட ஏகாதேசி திருவிழா அப்படிங்கிறது வருகிற 30ஆம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அன்று இரவு நிறைய பேர் முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீரங்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுற்றுவட்டார பகுதி மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த காலகட்டங்களில் ஸ்ரீரங்கத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயில்களுக்கு புதிதாக நிறுத்தம் அப்படிங்கிறத குறிப்பிட்ட நாட்களில் கொடுப்பாங்க. அந்த வகையில் ஒரு 4 முக்கியமான ரயில்கள் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அது என்னென்ன ரயில்கள் என்னைக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 28, 29, 30 ஆகிய தேதிகளில் மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருச்சியை தாண்டி ஸ்ரீரங்கத்தில் 1 நிமிடம் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது. அதே மாதிரி சென்னையில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலும் இதே தேதிகளில், தேதியை குறிச்சுக்கங்க, 28, 29, 30 ஆகிய 3 நாட்களும் ஸ்ரீரங்கத்தில் நின்று செல்லும். அதனால் ஸ்ரீரங்கத்திற்கு வரக்கூடிய பயணிகள் நிச்சயமாக பாண்டியன் எக்ஸ்பிரஸை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி தூத்துக்குடியிலிருந்து சென்னை வரைக்கும் டெடிக்கேட்டடாக இயங்கக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் வருகிற 28, 29, 30 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ரயில் ஸ்ரீரங்கத்தில் 1 நிமிடம் நின்று செல்லும். இதே நாட்களில், அதாவது 28, 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னையிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் ஸ்ரீரங்கத்தில் 1 நிமிடம் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்கும் நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சென்னையில் இருந்து புறப்பட்டு வரும்போது 29, 30, 31 ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் ஸ்ரீரங்கத்தில் நின்று செல்லும். ஏன்னா அதே தேதிகளில் தான் அந்த ரயில் ஸ்ரீரங்கத்தையும் கிராஸ் பண்ணோம். ஆனால் கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு சென்னை செல்லும் பொழுது 28, 29, 30 ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் மறுநாள், அதாவது நள்ளிரவுக்கு மேலே ஆனாலே மறுநாள் ஆகிருது இல்லையா? அப்படி இருக்கிறதுனால 28, 29, 30 தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் ஸ்ரீரங்கத்தில் 1 நிமிடம் நின்று செல்லும். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் சென்னையில் இருந்து கொல்லம் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின். இப்போ இந்த ட்ரெயின் தாம்பரத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. வருகிற 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தாம்பரத்திலிருந்து கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய ரயில். இது கொல்லம் மெயில் அப்படின்னு ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டது. இந்த ரயிலும் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி கொல்லத்தில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ரயில் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் கொல்லத்தில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ரயில் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு இருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய பேர் வந்து போவாங்க. நிச்சயமாக இந்த ரயில்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா இந்த ரயில்கள் எல்லாம் அன்ரிசர்வ்டு பெட்டிகளும் இருக்கிறது. இதுக்கப்புறம் புக் பண்ணுறது அப்படிங்கிறது சிரமம் தான். ஏன்னா புக்கிங் அப்படிங்கிறது கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் அன்ரிசர்வ்டில் நிச்சயமாக நம்ம பயணிக்க முடியும். அதனால் பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.